கவலைப்படாதீங்கன்னு அட்வைஸ் பண்ண போறது இல்ல, ரொம்ப ஜாலியா பேச போறோம். நீங்க என் கூட இன்டராக்ட் பண்ணுங்க, நான் உங்க கூட இன்டராக்ட் பண்றேன். இது ஒரு கிளாஸ் ரூமே கிடையாது. ஒரு அண்ணனா நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்ல வந்திருக்கேன். நான் வந்து யூடியூப் சேனல் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லா பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸா இதுக்கான ஜேர்னி நான் பண்ணிருந்தேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம வந்திருக்கோம். இந்த செலிப்ரேஷன் ஒரு ஆக்கப்பூர்வமா உங்க கூட செலிப்ரேட் பண்ணணும்னு தான் நான் வந்திருக்கேன். ஒரு விஷயத்த சொல்லி தான் அதை ஓப்பன் பண்ணணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எனக்கு அந்த 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி. உங்களால தான் இந்த சின்ன பசங்களை பார்த்து எனக்கு பேசுற ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நீங்க இப்ப 12th முடிக்கிற வரைக்கும் நீங்க பேரண்ட்ஸ் கூட ஒரு டீச்சர்ஸ் கூட இருப்பீங்க, நீங்க எல்லாம் கண்ட்ரோலா இருப்பீங்க. இப்ப நீங்க காலேஜ் போகும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, வெளியில இருக்கவங்கலாம் வருவாங்க. நீங்க அந்த ஸ்மோக்கும் ட்ரிங்க்ஸும் அடிச்சாதான் ஃப்ரெண்ட்ஷிப்ல கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். இல்ல அந்த ஸ்மோக்ஸும் ட்ரிங்க்ஸும் பண்ணாதான் நீங்க ஒரு வேலையில இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இருந்தா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. நான் சிகரெட்டை டிஃப்ரெண்டா ஸ்டைலா விட்டாதான் அது ப்ரௌடுன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு நான் இவ்வளோ ட்ரிங்க்ஸ் அடிச்சாதான் ப்ரௌடுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது ப்ரௌடு கிடையாது. 1000 பேர் இருந்தாலும் நீங்க அதுல தனியா நான் எனக்கு எந்த பழக்கமும் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அதுதான் ப்ரௌடே. நம்மளுக்கு வந்து எந்த போதையிலையும் நீங்க அடிக்ட் ஆயிடக்கூடாது. இப்ப 12th முடிச்சுட்டு அடுத்தது காலேஜ் போறீங்க, அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நம்ம 5th 6th 7th போல எனக்கு 12th ஸ்டூடெண்ட்ஸ் தான் வேணும். அவங்க தான் அடுத்த வருஷம் காலேஜ் போறாங்க. இந்த நல்ல விஷயத்த அவங்க கிட்ட சொல்லி தான் இந்த பிளே பட்டனை ஓபன் பண்ணணும் அப்படின்னு வந்தேன். ஓகேவா? இப்ப நான் சொல்றத கேட்பீங்களா இல்ல சும்மா இது அண்ணன் ஒரே மொக்க போட்டாருன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் கேட்பீங்களா? யார் யாரெல்லாம் கேட்பீங்களோ அவங்க கை மட்டும் தூக்குங்க. எனக்காக சொல்லல, கண்டிப்பா நான் சொல்றது கேட்பீங்களா? இந்த அண்ணன் சொல்றது கேட்பீங்களா? இந்த வாட்ச் வந்து நான் சொல்றதெல்லாம் கேட்கறேன்னு சொல்லி கை தூக்குனீங்கல்ல, அதுக்காக நான் உங்க கைக்கு நானே இந்த வாட்சை போட்டு விடுறேன். ஓகேவா? ஹாப்பியா? உங்களோட நான் ரொம்ப ஹாப்பி. நான் சொன்னதை கேட்டீங்கல்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் நானே கட்டி விட்டா, என் டீம் எல்லாம் சேர்ந்து கட்டி விட்டா. ஓகே. இந்த மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லான யூடியூபர்ஸ் எல்லாம் இதை செலிப்ரேட் பண்றதுக்கு ஏதாவது பெரிய ஹோட்டல்ல போயிட்டு ஒரு பெரிய பார்ட்டி பண்ணுவாங்க, ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, வேற விதமா இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா அவர் இந்த சின்ன வயசுல சக்சஸா இதை முடிச்சுட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னாக்க ஏதாவது ஒரு ஸ்கூல்ல போயிட்டு இந்த சமுதாயத்தோட வளர்ச்சிக்காகவும் வருங்கால மாணவர்களோட முன்னேற்றத்துக்காகவும் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு கேட்டாரு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், நான் பிள்ளைங்களுக்கு இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னாக்கா, இதெல்லாம் இந்த சின்ன வயசுல நீங்க சமுதாய முன்னேற்றத்துக்காகவும் மாணவர்களோட முன்னேற்றத்துக்காகவும் மாணவர்களை நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றீங்க, கண்டிப்பா நான் அரேஞ்ச் பண்ணி தரேன், நம்ம ஸ்கூல்ல பண்ணலாம், காமாட்சி சென்மன் ஸ்கூல் இதற்காக காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கன்னு சொல்லி நான் வர வச்சேன். நீங்க வளர்ற அந்த சமுதாயம் இருக்கு பாத்தீங்களா, உங்களோட அப்பா அம்மா கண்டிப்பா நீங்க நல்லா இருக்கணும், நீங்க இந்த சமுதாயத்துல உயர்ந்த மனுஷனா வாழணும்னு நினைப்பாங்க. அதையும் தாண்டி இவர்களை போல பிள்ளைகள் வந்து ஒரு யூடியூப் சேனல் மூலமா இன்னைக்கு பெரிய நியூஸ் சேனல் மாதிரி இன்னைக்கு அவங்க ஒரு வீடியோ போட்டாக்க அடுத்த செகண்டே ஒரு 10 லட்சம் பேர் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லயே ஃபர்ஸ்ட் 10 லாக் சப்ஸ்கிரைபரை பிடிச்சு அதுல கோல்டு பட்டன் வாங்கின முதல் ஆள் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லயே நம்ம மிஸ்டர் மதன் யூடியூபர் தான். இவர் மாதிரி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்லும் போது நீங்க எல்லாம் கண்டிப்பா கேட்பீங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நான் இங்க வர வச்சேன். இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் மேன்மேலும் இத பெரிய வளர்ச்சி அடைஞ்சு இந்த சமுதாயத்தோட முன்னேற்றத்துக்காக அவர் பாடுபடணும் நான் கேட்டுக்கிறேன். திரும்ப நீங்க பழகக்கூடிய நண்பர்கள்
வாழ்க்கையில சாதிக்கணும், வாழ்க்கையில இந்த சமுதாயத்துல உயர்ந்த மனுஷனா வாழணும், ஹையர் பொசிஷன்ல வாழணும், ஒரு ஆபீசரா வாழணும் அப்படின்னு ஒரு எய்ம்ல ஒருத்தன் ஓடிட்டு இருப்பான் பாரு. அவங்க மாதிரி பிள்ளைங்க கூட நீங்க பழகுனீங்க அப்படின்னாக்க நீங்களும் தவறான வழியில போகாம நல்ல வழியில பயணிக்கலாம், நீங்களும் சமுதாயத்துல முன்னேற்றம் அடையலாம். இவங்களை போல மிஸ்டர் மதன் மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃபை நீங்களும் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் கேட்டுக்கிறேன். நீங்களும் சக்சஸா அமைய, உங்களோட வாழ்க்கை நல்லபடியா அமைய எனது வாழ்த்துக்கள்.